நம்ம டிவிகே சைட்ல இருந்து நம்ம தளபதி விஜயனை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி ஏடிஎம்கே வந்து விமர்சனம் வந்து வச்சாங்க. அதுல இருந்து ஏடிஎம்கே எல்லாருமே வந்து நம்மளை தாக்கி வந்து ஒரு வீடியோ எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம படத்துக்கு பிரச்சனை வரும்போது சர்க்கார் படம், மெரசல் படம், அப்பெல்லாம் வந்து அண்ணன் போய் அவங்க கிட்ட போய் நின்னது, கை கட்டி நின்னது, இதெல்லாம் வந்து வீடியோலாம் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து 15 கோடி வந்து மறைச்சு டாக்ஸுக்கு ஃபைன் கட்டாம சுத்திக்கிட்டு இருக்காரு, இவர் வந்து எங்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. நேத்து வந்து கோல்பட்டி சேர்ந்த கடம்பூர் ராஜு அண்ணா இருக்காங்க, அவங்க வந்து எங்க ஊர் அண்ணன் தான் சரிங்களா. அந்த அண்ணனும் வந்து ஒரு வீடியோ வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மெரசல் படம் டைம்ல வந்து எங்க கிட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த டைம்ல வந்து விலங்குகள்லாம் வச்சு துன்புறுத்துற மாதிரி வந்து சீன்லாம் இருக்கு, இந்த விலங்குகள்லாம் வந்து துன்புறுத்தல அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வந்தா மட்டும் தான் மெரசல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா அந்த படத்துல ஃபுல்லாமே மேஜிக் சம்மந்தப்பட்டது, நிறைய விலங்குகள்லாம் காட்டுவாங்க. அப்ப அந்த பிரச்சனை கண்டிப்பா வந்துச்சு. அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து விஜயனை வந்து அவங்கள போய் பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாங்க. அந்த டைம்ல இந்த ஒரு பிரச்சனையில வந்து எங்களை சேவ் பண்ணி விடுங்க, நாங்க வந்து வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நன்றி கடனா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நேற்று கடம்பூர் ராஜனை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி மெரசல் டைம் அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டாரு, இந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, நான் வாழ்நாள் முழுதும் நன்றி கடனா இருக்கேன், இப்போ வந்து எங்களே வந்து ஊழல் கட்சின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து 15 கோடி வந்து மறைச்சு வச்சிருக்காரு, இவர் தான் ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து ஏடிஎம்கே சைட்ல இருந்து நம்ம மேல வைக்கிறாங்க. அந்த 1.5 கோடி ரூபாய் ஃபைனை அண்ணன் கெட்டிடலாம், கெட்டலைன்னா அந்த மாதிரி விமர்சனம் வந்துட்டே தான் இருக்கும். சரி பார்ப்போம் அண்ணன் என்னதான் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.